முக்கிய செய்தி. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு எஃப்ஐஆர் லீக் காரணமானவர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் செலுத்த உச்சநீதிமன்றம் ஒரு முக்கிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. எஃப்ஐஆர் லீக் விவகாரத்தில் அலட்சியமாகவும் கவனக்குறைவாகவும் இருந்த அதிகாரிகளிடமிருந்து 25 லட்சம் ரூபாய் வசூலிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. எஃப்ஐஆர் லீக் காரணமாக மனதளவில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு 25 லட்சம் ரூபாய் வழங்க தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். தற்போது இந்த விவகாரம் தொடர்பாக எஃப்ஐஆர் லீக் காரணமானவர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் செலுத்த உச்சநீதிமன்றம் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிற நிலையில் இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவிற்கு, அதாவது சென்னை காவல் ஆணையருக்கு எதிரான பிறப்பிக்கப்பட்ட அந்த உத்தரவிற்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் சம்பந்தப்பட்ட அந்த மாணவிக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக அந்த வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் விசாரணை நடைபெற்றுக் கொண்டு இருந்த பொழுது சென்னை காவல் ஆணையர் எப்படி புலன் வழக்கினுடைய விசாரணைகளை முடிக்கும் வகையில் கருத்து தெரிவித்தார் எனவும் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருந்தது. மேலும் இது தொடர்பாக உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் காவல் ஆணையருக்கு கடுமையான கண்டனங்களையும் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அதாவது சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை தவிர்த்து காவல் ஆணையருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட அனைத்து உத்தரவையும் ரத்து செய்ய வேண்டும், அதற்கு தடை விதிக்க வேண்டும் என கூறி தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் காவல் ஆணையருக்கு எதிராக உயர்நீதிமன்றம் தெரிவித்திருந்த கருத்திற்கு தடை விதித்து உத்தரவிட்டு இருக்கிறது. மேலும் ஏற்கனவே அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த இழப்பீடுகள் உள்ளிட்டவைகள் உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தவரை காவல் ஆணையருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட அந்த உத்தரவில் உச்சநீதிமன்றம் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறது. அதாவது உச்சநீதிமன்றம் தன்னுடைய இந்த விசாரணையின் போது இந்த வழக்கை பொறுத்தவரை காவல் ஆணையருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டிருக்கிற அந்த உத்தரவை நீக்குவதாகவும், ஏனென்றால் இந்த வழக்கில் காவல் ஆணையருக்கு எதிராக உத்தரவு பிறப்பிக்க தேவையில்லை எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இதனிடையே பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த நிவாரண நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் அதே போன்று வழக்குடைய விசாரணை தொடர்பாக எந்த கருத்தையும் தெரிவிக்க விரும்பவில்லை எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மேலும் வழக்கின் விசாரணை தற்போது நடைபெற்று வரும் சிறப்பு விசாரணை உள்ளிட்ட எந்த விவரங்களையும் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யாதால் அது தொடர்பாக நாங்கள் எதுவும் விசாரிக்கவில்லை எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றது.